வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளன. இத்திருக்கோவில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு, பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நேற்றிரவு நடைபெற்றது. நேற்று மாலையில் திருக்கோவில் சாயராட்சி முடிந்ததும் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பெரிய திருவடியான கருடன் மீதும் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் சேவை சாதித்தனர். முதலில் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்தில் எழுந்துள்ள அவருக்கு திருக்கோவில் திருக்கதவுகள் திறந்து குடவரை பெருவாயில் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அத்தியாபக கோஷ்டியினர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாம வேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன் செல்ல சுவாமி பொலிந்து நின்ற பிரான் கருட வாகன புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் எழுந்துள்ள வீதிகளில் வலம் வந்தது. இத்திருவிழாவின் உபயதாரரான திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் எழுந்துள்ள அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி பின் சென்றனர். திருவிழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி தலைமையில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். சிதம்பரம் மேலரத வீதி ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் பிரம்மோற்சவம் மார்ச் 19ஆம் தேதி திருமஞ்சனத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து மார்ச் 20ஆம் தேதி பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவை ஒட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ கோதண்டராமர் வீதி உலா நடைபெறுகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை காலை தேரோட்டம் நடைபெற்றது. மேலரத வீதி கோதண்டராமர் கோவில் வளாகத்திலிருந்து தேர் புறப்பட்டு வடக்கரத வீதி, தெற்கரத வீதி வழியாக மேலரத வீதி கோவிலை அடைந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று ராமா ராமா என கோஷமிட்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். நேற்று முன்தினம் மாலை திருக்கல்யாண வைபவம் யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. யாகசாலையில் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு பின்பு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இவ்வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று காலை புஷ்ப யாகமும், மாலை ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவம், பட்டாபிஷேகம், இரவு பூப்பல்லக்கு நிகழ்ச்சியும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தசகலச திருமஞ்சன நிகழ்ச்சியும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை விடையாத்தி திருமஞ்சனமும் நடைபெறுகின்றன. உற்சவ ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் டி. திருவெங்கடவன், ஆர். சவுந்தரராஜன், ஜே. சுதர்சனன் ஆகியோர் செய்துள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு பச்சையம்மன் மன்னர் சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ மகா நவச்சண்டி யாகம் நடைபெற்றது. இன்று காலை கோ பூஜை, அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ நவகிரக ஹோமங்கள், ஸ்ரீ வாசு சாந்தி, பூர்ணாகதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கணபதி பூஜை, புண்ணியாக வாஜனம், பஞ்சகவ்ய பூஜை, தேவி மகாத்மிய பாராயணம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம், நவாரண பூஜை, நவாக்ஷரி ஹோமம், தேவி மகாத்மிய அத்தியாய பிரம்மச்சாரி பூஜை, சுவாசினி பூஜை, கன்யா பூஜை, தம்பதி பூஜை, வடக பைரவர் பூஜை, காதம்பரி பாதிபலி, பைரவர் பலி, சௌமாங்கல்ய திரவிய சமர்ப்பணம் நடைபெற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. கலசம் புறப்பட்டு ஆலயம் வலம் வந்து அருள்மிகு பச்சையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரிய ஸ்தலமாக விளங்கும் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் கடந்த 2 வருடங்களுக்கு பிறகு பங்குனி உத்திர திருவிழாவானது கடந்த வாரம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஏகாம்பரநாதர் சுவாமி, ஏலவார் குடலி அம்மையார், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளும் பல்வேறு வாகனங்களில் காலை மாலை என 2 வேளைகளிலுமே ராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள். அந்த வகையில் இத்திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான வெள்ளித்தேர் உற்சவ விழாவானது இன்று பிரம்மாண்டமாக வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த வெள்ளித்தேர் உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளித்தேரில் ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார் குடலி அம்மையார் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து வெள்ளித்தேரில் ஏகாம்பரநாதர் சுவாமி
நான்கராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 2 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான வெள்ளித்தேர் உற்சவத்தை காண்பதற்கு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பக்தர்களும் பங்கேற்று ஏகாம்பரநாதர் சுவாமியை மனமுருகி வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தங்கமயில் வாகன உற்சவம் நடைபெற்றது. மேலும் மயிலத்தில் பங்குனி உத்திர விழாவில் தங்கமயில் வாகனத்தில் வரும் முருகனை தரிசிப்பதன் மூலம் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், வாழ்வில் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் என பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. முன்னதாக ஸ்ரீ விநாயகர் மற்றும் வீரபாகு வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தங்க கவசத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வருகின்ற 31ஆம் தேதி காலை 5:45 மணியளவில் நடைபெற உள்ளது.